Praise the Lord. Good morning. Today Jesus or me fellowship word of God. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றிக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், நீங்க எனக்கு பிள்ளைகளாய் இருக்கீங்க, நான் உன்னை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டேன், உன்னை என் மகளாகவும் என் மகனாகவும் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலும் சொல்கிறார். நீங்க எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. ஏன்னா ஜீவனுள்ள தேவன் நம்ம கூட இருக்கும்போது தேவன் நமக்கு உயர்வை கட்டளையிடுவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலக்கவே மாட்டார். அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும். நம்ம எந்த இடத்துலலாம் தலை குனிந்து போனோமோ அந்த இடத்துல தலை நிமிர செய்வார். இழந்து போனதை திரும்ப அவர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.